நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. எல்லா பயிற்சிகளிலும் சிறந்தது யோகாசன கலையே. இதை நம் முறையுடன் கற்றுக்கொண்டால் நம் உடலில் நிறைய சக்திகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு என்ன பயிற்சியை நமக்கு அளிக்க போறாங்கன்றத பார்க்கலாம். என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் சிறியவர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், வேலைக்கு செல்வர்களாகட்டும், பள்ளிக்கூடத்துக்கு செல்வர்களாகட்டும், அல்லது தொழிலாளியாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலை செய்வர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆரோக்கியம் என்பது முக்கியம், சுறுசுறுப்பு என்பது முக்கியம், நினைவாற்றல் என்பது முக்கியம், நோய் வராமல் இருப்பது என்பது மிக மிக முக்கியம். அதற்கு கை கொடுப்பது யோகாசனம் ஒன்றுதான் என்பதை தெரிந்து கொண்டு இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் பல காலமாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. ஏன் லட்சக்கணக்கான பேர் இந்த நிகழ்ச்சியை உலகமெல்லாம் பார்த்து நன்மை அடைந்திருக்கிறார்கள். கடிதங்கள் எழுதுகிறார்கள், ஃபோன் பண்ணுகிறார்கள். எனக்கு அது தீர்ந்து விட்டது, இந்த நோய் தீர்ந்து விட்டது, நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்றெல்லாம் கேட்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வேறு எந்த கிரிக்கெட் விளையாடினேன், எனக்கு காய்ச்சல் போய்விட்டது, மண்டையடி போய்விட்டது, ஆஸ்மா போய்விட்டது என்று சொல்ல முடியுமா? அதை லாங் ஜம்ப் தாண்டினேன், ஹை ஜம்ப் தாண்டினேன், விளையாடினேன், எனக்கு காய்ச்சலே வரலை, எனக்கு மண்டையடி வரலை, நான் அதிக மதிப்பெண் எடுத்தேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அவைகளெல்லாம் விளையாட்டு, அவைகளெல்லாம் அந்த ஊர்லேயே நடத்தப்பட வேண்டிய விளையாட்டு. அந்த விளையாட்டு விளையாட தான் அந்த குளிர் பிரதேசத்தில் அவன் ஓடி ஆடி வேலை செய்ய முடியும், குளிரை தாங்க முடியும். அதுக்காக அங்கே வச்சுருக்கான். இது உஷ்ண பிரதேசம், அதுக்காக அங்கே உள்ள விளையாட்டுகளாக இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. யோகாசனம் ஒன்று போதும் நமது தமிழ் மக்களுக்கு. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டும். அதற்கு ஆசனம் ஒன்றுதான் கை கொடுக்கும். மற்ற எந்த விளையாட்டும் கை கொடுக்காது வெள்ளையன் விளையாட்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு 2 கால்களையும் நேராக நீட்டுங்கள். ஆகர்ஷண தனுராசனத்தை செய்யுங்கள். முதலில் வலது காலை நன்றாக விரலை இறுக்கி பிடித்து கொண்டு செய்ய வேண்டும். தனுர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வில்லை இழுத்து அம்பை எய்துவது போன்ற ஒரு தோற்றம் இந்த ஆசனத்தில் இருக்கின்றது. ஆகவேதான் இதற்கு ஆகர்ஷண தனுராசனம் என்று வைத்திருக்கிறார்கள். தனுர் என்றால் வில். வில் எதிரியை கொல்லும், ஆளை கொல்லும், மிருகங்களை கொல்லும். ஆனால் இந்த ஆசனத்தை செய்பவர்களுக்கு நோயை கொல்லும், சோம்பேறித்தனத்தை கொல்லும், தூக்கத்தை கொல்லும், சுறுசுறுப்பை அதிகப்படுத்தும். அதுதான் முக்கியம். ஒரு 20 எண்ணிக்கை அப்படியே வைத்துவிட்டு மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மெதுவாக கலையுங்கள் ஆசனத்தை. காலை நீட்டி 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை பிடித்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கட்டவர்களை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். கையை காதுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கம்பீரமாக தலையை நிமிர்த்தி பார்க்க வேண்டும். பந்துக்கண்ணு முட்டு வளைக்கப்படுகிறது, முட்டு வளைக்கப்படுகிறது. காலை பிடிக்கக்கூடிய தன்மை கிடைக்காது. யாரு வேணாலும் உட்கார்ந்து கொண்டு காலை நீட்டி காலை பிடித்து பாருங்கள், பிடிக்க முடியாது. கால் ஒரு பக்கம் இருக்கும், கை ஒரு பக்கம் இருக்கும், பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு முதுகெலும்பு விரைப்புத்தன்மை ஆகிவிடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை நேராக நீட்டுங்கள்.
நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அப்படியே ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது வலது காலை இறுக்கி பிடித்துக் கொண்டு இடது காலை பெருவர்களை பக்கவாட்டில் செய்கிறார்கள். கையை எப்படி வைத்திருக்கிறார்கள், காலை எப்படி பிடித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆகர்ஷண தனுராசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பந்து கிண்ணம் விட்டு குறைவாக இருக்கும். மற்ற விளையாட்டுகளுக்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஓடுதல், சாடுதல், குதித்தல், பந்து விளையாடுதல், இவைகளுக்கெல்லாம் இந்த கால் முட்டுக்கள் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால்தான் விளையாட்டிலே முந்தி போக முடியும். அடுத்த காலை பிடித்து செய்யுங்கள். தலை நேராக இருக்க வேண்டும். காதுக்கு நேராக கையை கொண்டு போட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக காது வரைக்கும் அந்த கட்டவரல் செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தலை நிமிர்ந்து பாருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஆரம்ப கட்டத்தில் விரல் பிடிக்க முடியாது. காலை கொஞ்சம் உயர்த்தி கொண்டு தான் செய்ய வேண்டும். நாள் ஆகத்தான் கால் நேராக வரும். இந்த நரம்புகளெல்லாம் கால் நரம்புகள் விட்டு கொடுக்க வேண்டும். உச்சியிலிருந்து உள்ளவங்கால் வரை உள்ள அந்த நரம்புகளெல்லாம் இளக்கம் கொடுத்து விடும். அதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும். நரம்புகள் இளக்கம் கொடுத்து விட்டால் இரத்த ஓட்டமானது உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் சீராக சென்றுவிடும். ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சீரார்களே, யோக நண்பர்களே, யோக ஆசிரியர்களே, மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை நீங்கள் காலையிலும் மாலையிலும் கற்றுக் கொடுத்தாலே அவர்கள் சுறுசுறுப்பாகி விடுவார்கள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். மற்ற விளையாட்டுகளில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்து விடுகிறது. ஜாயிண்ட் எல்லாம் இழக்கமாயிரும், முட்டுக்கள் எல்லாம் இழக்கமாயிரும். அவர்கள் ஓடுதலோ குதித்தலோ எந்த விளையாட்டிலும் வெற்றி பெற்று விடுவார்கள். ஆகவே இந்த அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆசனம் மருந்தில்லா மருத்துவம், செலவில்லா மருத்துவம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லா திறப்பினரும், பெரியவர்களும் சிறுவர்களும் நடுத்தர வயதினர்களும் பழகி என்றும் ஆரோக்கியமாக 100 ஆண்டு நோயின்றி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.